ஒரு நாள் சுபாஷோட பாட்டி ரேஷ்மாவை தனியாக கூட்டிட்டு அந்த பொம்மையை பற்றின உண்மையை நீ தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்டாங்க. பாட்டியோட குரலில் பயமும் கவலையும் கலந்துருந்துச்சு. அவங்க ஒரு பழைய புத்தகத்தை எடுத்துட்டு வந்து அதில் இருந்த சில மந்திரங்களையும் ஒரு பொண்ணோட கதையையும் சொன்னாங்க. அந்த பொம்மை பல வருஷத்துக்கு முன்னாடி இதே குடும்பத்தில் அநியாயமாக செத்துப்போன ஒரு பொண்ணோட ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டிருந்துச்சு. இந்த பொண்ணு தன்னோட சாவுக்கு காரணமானவங்களை பழிவாங்க இந்த பொம்மைக்குள்ளே பூந்திருக்கா. இந்த பொம்மை ஒவ்வொரு முறையும் வீட்டுக்குள்ளே வர்ற ஒரு புது மருமகளை தேர்ந்தெடுத்து அவன் மூலமாக தன்னோட பழிவாங்கிற வேலையை செய்யுது. ரேஷ்மா அந்த பொம்மையை சுற்றி ஒரு அமானுஷ சக்தி இருக்கிறத உணர்ந்தா. அது வெறும் பொம்மை இல்லை, அது ஒரு பழிவாங்கிற ஆவியோட சிறைச்சாலை. ரேஷ்மா அந்த பொம்மையோட கண்களை பார்த்தப்போ அதில் ஒரு மரண ஓலமும் கொடூரமான வெறியும் தெரிஞ்சுது. அது எங்களை விடாது, எங்களை அழிக்காமல் அது ஓயாதுன்னு பாட்டி கண்ணீரோட சொன்னாங்க. அந்த பொம்மையோட கதை அவள் வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு. இந்த பயங்கரமான கதையை நீங்கள் முழுசாக பார்க்க லிங்கை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள்.